ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெக்கரேட்டிவ் டேப் அதை வந்து செய்ய போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம டெக்கரேட்டிவ் டேப் செய்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேப்பு, அதுக்கப்புறமா வந்து ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ அடுத்து வந்து எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ டெக்கரேட்டர் வேணால் பண்ணலாம். அடுத்து வந்து ஸ்கெட்ச், இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்கெட்ச் வேணும். அதுக்கப்புறம் ஒரு பென்சில் வேணும். கண்டிப்பாக ஒரு பென்சில் தேவை இல்லையா? ஸோ அந்த பென்சில் எடுத்துக்கோங்க. பென்சில் எடுத்துகிட்டதுக்கப்புறம் ஒரு சிசர் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஸ்கேல் தேவைப்படும். தேவைப்படும், இல்லைனா விட்டுருங்க. அப்புறம் ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஃபெவிகால் இந்த வீடியோவில் காமிக்கல நான். ஸோ அதை இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டேப் எடுத்துக்கோங்க. டேப்பை வந்து பிரித்து வச்சுக்கோங்க, இல்லைனா அப்படியே வச்சுருங்க. அப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம். நான் வந்து பிரித்தே வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம இப்போ வந்து ஹார்ட் வரைய போகிறோம். ஹார்ட்டு இல்லை எதாவது உங்களுக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் வரைஞ்சிக்கலாம். நான் இப்போ வந்து ஹார்ட் தான் வரைகிறேன். ஸோ எல்லா ஹார்ட்டையும் நான் வந்து இப்போ ஸ்பீடில் காமிக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் எடுக்கும்ல, அதனால் நான் வந்து ஸ்பீடில் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிளாக் கலர், அப்புறம் ரெட் கலர் ஸ்கெட்ச் எடுத்து வச்சுக்கோங்க, கூடவே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து பிளாக் கலர் அவுட்லைன் போட்டுக்கிறேன். ஸோ அவுட்லைன் போட்டக்கப்புறமா நீங்கள் ரெட் கலர் ஸ்கெட்ச் எடுத்து கலர்லாம் போட்டுக்கோங்க. ஸோ இன்னும் நல்லா இருக்கும். நீங்கள் வேறு டிசைன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து டேப் எடுங்க. ஸோ டேப் எடுத்து கொஞ்சம் நான் ஆல்ரெடி பிரித்து வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து டேப்பை வந்து அதில் வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டும் போது கொஞ்சம் நல்லாவே அழுத்தி ஒட்டுங்க. இது மட்டும் நல்லா அழுத்தி ஒட்டுங்க. கொஞ்சம் கரெக்டாகவும் ஒட்டுங்க. அந்த மடங்கி சில நேரத்தில் போகும். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இது பண்ணிக்கணும். இப்போ வந்து அந்த ஓரத்தெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து அந்த ஃபெவிகாலை வந்து நம்ம பின்னாடி வந்து ஒட்டிக்கணும். ஸோ ஃபெவிகாலை வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணி இது பண்ணி ஒட்டிக்கலாம். ஏன்னா வந்து இப்போ இது நம்ம இப்படி போட்டோன்னே ஈரமாயிடும். ஸோ வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அதுக்கு மேலே நம்ம டேப் இருக்கும் பார்த்திங்களா, நம்ம ஒட்டுற சைடை வந்து நம்ம மேல் பக்கமாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஒட்டும். நீங்கள் வந்து லைட்டாக இப்படி ஒட்டுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். அது ரொம்ப நேரம் காய விட்டுருங்க. காய விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பென்சிலை வச்சு அப்படி அமுக்கி விடுங்க. அப்போ தான் வந்து அது வெளியே வராமல் இருக்கும். ஸோ அதனால் நானும் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நான் அதை வந்து ஒட்டி முடிச்சுட்டேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்து கொஞ்சம் பொறுமையாகவே கட் பண்ணுங்கள். ஏன்னா சில நேரத்தில் அதுக்கு ஒன்றாவே சேர்ந்து கட் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இது பண்ணிக்கோங்க, ஒழுங்காக கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இன்னும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ நான் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குல்ல. இதை வந்து நீங்கள் எதுவுமே செய்யாமல் விட்டுருங்க. அப்போ தான் எதுவும் ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து நான் உருட்டுறது எப்படி அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஆனால் வந்து நான் உருட்டுறது இதில் வந்து தப்பாக பண்ணிட்டேன். நான் லாஸ்ட்டில் அது வந்து ஒழுங்காக எப்படி உருட்டுறது அப்படின்றது சொல்லிவிட்டு நான் வந்து காட்டுறேன். இதில் வந்து தப்பாக பண்ணதுனால இது வந்து சரியாகவே ஒட்டாமல் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நான் வந்து இது வந்து ஃபெவிகால் மேலே வந்து டெக்கரேஷன் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ பாருங்கள் எப்படி பிரித்தோன்னே எவ்வளோ அழகாக வருதுல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. ஸோ இப்போ ஃபெவிகாலை வச்சு நான் டெக்கரேஷன் பண்ண போகிறேன். இப்போ ஃபெவிகாலை வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் இதை எடுத்துக்கிறேன். நான் ரொம்ப அழுத்தி ஒட்டினதுனால அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் அழுத்தி ஒட்டாமல் கொஞ்சம் இது பண்ணியே ஒட்டுங்க. இப்போ வந்து நான் அதை வந்து கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் பின்னாடி சைடு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அது நிற்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஆனால் இது பிஞ்சு வந்துடுச்சு. நான் ரொம்ப அழுத்தி பண்ணதுனால இப்படி ஆயிடுச்சு. ஆனால் நல்லா தான் இருக்கும் இது. ஸோ இப்போ வந்து நான் செஞ்ச எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். எல்லாமே நான் செஞ்சது தான். ஸோ இப்போ பாருங்கள் இந்த ரெயின்போவும் நான் செஞ்சது தான். இதெல்லாம் நம்ம வரைஞ்சிக்கலாம், ஈஸியாகவே வரைஞ்சிக்கலாம். அதனால் நான் எதுவுமே காட்டல. ஸோ இது வந்து நான் அமேசானில் பார்த்தேன். ஸோ இது வந்து அப்படியே நம்ம செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பிக்சரை இன்சர்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த பிக்சர். அந்த ரெயின்போ எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நான் இதையும் அமேசானில் தான் பார்த்தேன். ஸோ பார்த்தா நல்லாயிருக்குமே செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நான் வந்து ஃபெவிகாலுக்கு நான் இது பண்ணுறேன். இதை நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து இன்சர்ட் பண்ணுறேன், இந்த பிக்சர் எப்படி இருக்குன்னு. இதில் ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நான் செஞ்சது. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இது கட் பண்ணி இதையும் நான் ஃபெவிகாலுக்காக போட போகிறேன். இப்போ இதை ஃபெவிகாலுக்கு டெக்கரேஷனாக போட போகிறேன். பாருங்கள் நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் நிறைய டிசைன்ஸ் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். நானும் இது மாதிரி நான் நிறைய செய்ய போகிறேன். இனிமேட்டு நான் இதே மாதிரி நிறைய செஞ்சுட்டு உங்கள் வீடியோவில் நான் காட்டுறேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த ரெயின்போ டேப் தான். ஸோ எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ தான் நான் வந்து ஒழுங்காக உருட்டுறதை காமிக்கிறேன். நீங்கள் வந்து மேலோட்டமாக உருட்டுங்க. அந்த நம்ம செஞ்சு வச்சுருந்தது வந்து நல்லா தெரிகிற மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒழுங்காக உருட்டும். நான் ஃபஸ்ட்டில் வந்து நான் செஞ்சது நம்ம செஞ்சது வந்து சரியாக தெரியாத மாதிரி நான் பண்ணேன். ஆனால் இப்போ வந்து நான் ஒழுங்காக எப்படி உருட்டுறது அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.